சிந்தனை செய் மனமே மனமே திருக்குறள்னா மிகப்பெரிய அறிவு களஞ்சியங்க. அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குறளுக்கு பின்பும் வள்ளுவர் பல விஷயங்களை மறைத்து வைத்திருக்கிறார். உதாரணத்துக்கு ஊழ்வினை விதிப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற அதிகாரத்துல 10 குறள் வச்சிருப்பாரு. எத்தனை? 10. ஆனா ஆழ்வினை உடைமையில ஒரே ஒரு குறள் மட்டும் வச்சிருப்பாரு. என்னன்னு? ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உழற்றுபவர், விதியையும் புறம் இதுகிட்டு ஓட வைக்க முடியும். யாராலனா? தொடர்ந்து முயற்சி செய்து காலம் தவறாமல் உழைப்பவர்களால அப்படின்னு சொல்றாரு. ஆக விதிப்படிதான் நடக்கும்ன்றதுக்கு 10 குறள் வைத்தவர் விதியையும் வெல்ல முடியுன்றதுக்கு ஒரே ஒரு குறள் வச்சிருக்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தங்க? 100 பேரும் விதிப்படிதான் நடக்கும்னு போவாங்க. ஆனா அதுல ஒரு சிலர் ஒருவர் மட்டும்தான் அந்த விதியையும் என்னால் வெல்ல முடியும் அப்படிங்கிற மன உறுதியோடும் திடத்தன்மையோடும் இருப்பார்கள்ங்கிறது இதுல மறைமுகமா அவர் நமக்கு சொல்லியிருப்பாரு.